வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சதாரமூர்த்தி. இது நம்ம சொன்னோம், ஒரு கேப் அப்லேருந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேப் அப்லேருந்து இறங்கி ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஏறும்னு பார்த்தோம். பட்டு கரெக்ஷன் வந்து கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸ்டார்டிங் எடுத்தோடனேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பியாட் உடஞ்சிருச்சு. பியாட் உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. இறங்கி இது உடையலை, உடையுது, வாங்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு டெயில் வந்து உடையலை, ஒரு ரெட் கேண்டில் உடையுது, இது வாங்குதுன்னா இது வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். இது வாங்கிடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த கோடு வந்து சப்போர்ட் எடுக்குங்கிறது விதி. அப்படிங்கும்போது அடுத்த கோட்டுக்கு வருது, இந்த கோட்டுக்கு வருது, மூணாவது கோட்டுக்கு வருது. இது கீழே இறங்கக்கூடாது. ஸோ அதான் இதான் வந்து இதனுடைய சப்போர்ட்டிங் பாயிண்ட். அப்போ இது கீழே இறங்கல, இப்போ ப்ரைஸ் மேலே இறக்கும். ப்ரைஸ் வந்து இங்கே மேலே ஏறுற இடத்துல இருக்கு. ஆனால் ஒரு எலியட் விதி, பினாக்கி விதிகள் படி பார்த்தா இந்த ப்ரைஸ் இன்னும் இறங்கி நாளைக்கு ஓப்பன் வந்து 24,250 எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 24,250 ஒரு கேப் டவுன் அடிப்பதற்கான வாய்ப்பு எலியாட் வேவ் காட்டுது. பட் நார்மலி வந்து இங்கே ஏற மாதிரி தான் தெரியுது. பட் என்ன நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். என்ன எதுவும் வித்துட்டாங்களா இல்லை எதுவும் செல் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. எலியாட் வேவ் வந்து இங்கேருந்து ஒருவேளை கேப் டவுன் அடித்து அங்கேருந்து மேலே ஏறி கூட வந்துட்டு திரும்ப கீழே இறங்கலாம். பட் ஏதோ ஒரு கரெக்ஷன் நடக்க போகுதுங்கிறது தெரியுது. பட் நார்மலி பார்த்தோம்னா இது வந்து நம்ம ரூல்ஸ் படி வந்து S5 உடஞ்சாதான் அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. R5க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அப் ட்ரெண்டு. ஸோ இது வந்து S5 இன்னும் தொடலை. மேபி நாளைக்கு ஒரு வேளை இறங்குச்சுன்னு வைங்க, இறங்கி ஏறிட்டு திரும்ப வந்து இறங்கி. ஸோ மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு கேப் டவுன் அடிக்குது அப்படின்னு சொன்னால் பை போட்டுருங்க. ஏன்னா வந்து இது சப்போர்ட் எடுத்துருச்சு, மேலே போயிட்டு தான் வரும், பியாட்டுக்கு மேலே போயிட்டு தான் வரும். இல்லை ஒரு வேளை வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னா சப்ஸ்டைன் பண்ணிவிட்டு இறங்கி ஏறும். பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆப்ஷன் செயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா 25,000க்கு மேலே தான் அதிகமான ஆள் வாங்கியிருக்காங்க. பட் அதிகமான ஆள் வாங்குற இடத்துக்கு போகாது. அது அந்த ஆர்டர்ஸே மாறிடும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போடும்போது இது கீழே இறங்கிடும். ஸோ நிறைய பேர் வந்து பை பண்ணி ஸ்டாப் லாஸை போட்டு இப்போ 24,250 ஸ்டாப் லாஸ் போட்டு தான் இப்போ இந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 24,250 எல்லாருமே வந்து கால்குலேஷன் போட்டு பை போட்டு வச்சுருக்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் காட்டுது. அப்படிங்கும்போது இது 24,250க்கு ஓப்பன் ஆகிட்டு அங்கே மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை சப்ஸ்டைன் ஆகிட்டு பி வந்து சப்ஸ்டைன் ஆகிட்டு மேலேருந்து கீழே வரணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நாளைக்கு நடக்கும். ஏன்னா நாளைக்கு கழிச்சு எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் தான் நாளைக்கும் நாளை கழிச்சும் நடக்க போகுது. அதனால் கவனமாக இருங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி உடஞ்சி வாங்கிருச்சு, இது உடஞ்சிருச்சு, சப்போர்ட் எடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டி இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகணும். பட் நிஃப்டி கேப் டவுன் அடிக்கிறதுனால இதுவும் கேப் டவுன் அடித்து மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வாங்கியிருக்கிறனால மேலே ஏறி நிஃப்டி சப்ஸ்டைன் பண்ணலாம். இப்போ நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் நிஃப்டியை வச்சு பேங்க் நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியை வச்சு நிஃப்டியா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நாளைக்கு கேப் டவுன் அடித்து மேலே ஏறிச்சுன்னு வைங்க, எப்பயுமே நிஃப்டி அடிப்படையில் தான் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இல்லை நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் எடுத்துருச்சு, இது மேலே ஏறப்போகுது, இது ஏறினால இது மேலே ஏறி நிஃப்டி சப்ஸ்டைன் ஆகுதான்னு நாளைக்கு பார்க்கணும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து இது வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இங்கே பை போட்ட கண்டிஷனில் தான் இருக்குது. மேலே ஏறி R5 வரைக்கும் போகிற கண்டிஷனில் தான் இது இருக்குது. ஏன்னா உடையெல்லாம் உடைச்சிச்சு, பக்கா சப்போர்ட் எடுத்துருச்சு. ஆனால் நிஃப்டி கேப் டவுன் அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இதுவும் கேப் டவுன் அடிச்சுட்டு, பட் இது வந்து கேப் டவுன் அடிச்சுட்டு வந்து மேலே ஏறும், அவ்வளோதான். அடுத்து சென்செக்ஸ் பார்ப்போம்.
சென்செக்ஸ் அதே தான், அப்படியே நிஃப்டி வந்து காப்பி அடிச்சு தான் வச்சிருக்கு, அப்படியே இறங்கியிருக்கு. இப்போ இங்கே வந்து டிப்பில் இருக்குது. மேபி சப்ஸ்டைன் ஆகிட்டு கீழே இறங்கணும், அல்லது கேப் டவுன் அடித்து அதே நிஃப்டி எப்படி கேப் டவுன் அடிக்குது இதே மாதிரி கேப் டவுன் அடித்து இங்கே வந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து எலியாட் வேவும் பிபினாக்கியும் வச்சு ஆப்ஷன் செயின்ஸில் இருக்கிற கால்குலேஷன்ஸில் போடும்போது இது தெரியுது. ஒருவேளை மேலே ஏறி சப்ஸ்டைன் ஆகிட்டு கீழே தான் இறங்கும், ஹை டு லோ தான். ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹை டு லோ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கீழே இறக்கிட்டு இங்கேருந்து மேலே ஏற்றி அப்புறம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து 1100 1200 பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராடல் பிரீமியம் இருக்குது. அதனால் சென்செக்ஸ் வச்சு நிஃப்டி வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு 2 நாளைக்கு ட்ரேடிங் வந்து கவனமாகிடுங்க. பட்டு ட்ரேடிங் எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சது மாதிரி நடக்குதான்னு பாருங்கள், இல்லைன்னா மாற்றிக்கோங்க பிளான் வந்து மொத்தம் 3 பிளான் வச்சுக்கணும். ஏபிசி, அப்புக்கு ஒரு பிளானு, டவுனுக்கு ஒரு பிளானு, சைடுவைஸ்க்கு ஒரு பிளான், 3 பிளான் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு கூட இருக்கிறது ஏஐ. இப்போ ஏஐ எப்பயும் வந்துடுச்சு. ஏஐ என்ன பண்ணோம்னா எவ்வளவு மார்க்கெட்டுக்கு லாபம் தான் பார்க்கும், நமக்கு லாபத்தை கொடுக்கறதுக்காக மார்க்கெட் நடக்கலை. அதை யோசிச்சு தான் கார்ப்பை வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பை வந்து ஒரு பை போட்டுக்குருவாங்க, ஒரு செல் போட்டுக்குருவாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது எம்சிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரன்சி எங்கே போனாலும் சரி, இது வந்து ஏஐ என்ன பண்ணும்னா நம்ம போடுற ஆர்டர்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே போகிறோம்னு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபில் பண்ணி கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம பார்க்குறதுக்கு ஒரே இடம் வந்து பிபினாக்கி தான். பிபினாக்கி போட்டு பார்த்தா தான் இது என்ன பண்ணுறாங்கங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அடுத்து எலியாட் வேவ் வந்து ஏபிசி போட்டு பார்க்கணும். அந்த வகையில் போட்டு பார்க்கும்போது இது கேப் டவுன் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் அடித்து மேலே வந்துட்டு திரும்ப இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பி வந்து இப்படியே மேலே ஏறி சப்ஸ்டைன் பண்ணலாம். சி வந்து மேலே ஏறி இறங்கலாம். மொத்தம் 3 பிளானில் இது வேணாலுமே நடக்கலாம். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து டவுன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இனி வந்து பை ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து கொஞ்சம் இறங்கிட்டு அப்புறம் தான் ஏற வாய்ப்பு இருக்குது. சின்ன கரெக்ஷனாக இருக்குன்னு பார்த்தோம், ஃபண்டமெண்டலி இறங்குவதற்கான வாய்ப்பு வரும்போது ரெண்டும் சேர்ந்து இறங்கி. ஸோ கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.